பி செந்தில்குமார் பேசுகிறேன். கடவுள் அனுகுரா யூடியூப் சேனலுக்கு அட்வான்ஸ் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, தொழில் வளர்ச்சி. யாராருக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி ஆகும், இந்த சனி பயிற்சியால் யாராருக்கெல்லாம் தொழில் வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவு மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே 20/12/2023 மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சியாக இருக்கார். இது எல்லோருக்கும் நல்லா தெரியும். சனி பயிற்சி நடந்தது இது எல்லோருக்கும் நல்லா தெரியும். அப்போ பிறப்பு கால ராசி கட்டத்தில் கும்பத்தில் புதன் யாருக்கு இருக்கோ, இப்போ சனி போய் சேர்ந்துட்டார் கும்பராசியில். அப்போ பிறப்பு கால ராசி கட்டத்தில் கும்ப ராசியில் புதன் இருக்க பிறந்தவருக்கு 2.5 ஆண்டு காலம் ஒரு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். முன்னாடி இந்த வியாபாரம் இப்போ நல்லா ஸ்பீடாக போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். தொழில் வளர்ச்சினா நல்ல வியாபாரம் போகும் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசியில் பிறப்பு காலத்தில் புதன் யார் இருக்கோ, இப்போ சனி பகவான் கும்பராசியில் இருக்கனால அவங்களுக்கும் ஒரு தொழில் வளர்ச்சியை நல்லா கொடுக்கும். மிதுன ராசியில் புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா 5ஆம் பார்வையாக கோச்சார சனிங்கிறது மிதுன ராசியை பார்ப்பாரு. அப்போ தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். சிம்ம ராசியில் யாராருக்கெல்லாம் புதன் இருக்க பிறந்திருக்கோ, பிறப்பு கால ராசி கட்டத்தில் புதன் இருக்கிறதோ அவங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா 7ஆம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பாரு. அப்போ அது ஒரு தொழில் வளர்ச்சி கொடுக்கும். தனுசு ராசியில் யாராருக்கெல்லாம் புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். அப்போ 11ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ எளிமையான முறையில் ராசி கட்டத்தில் நம்ம எப்படி பார்த்துக்கலாம். வியாபாரத்துலாம் ஜோதிடரை போய் அணுக வேண்டியதில்லை. அம்மா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ராசி கட்டத்திலே பார்த்துடலாம். நமக்கு கும்பராசியில் புதன் இருக்கா, இல்லை மீன ராசி பிறப்பு ராசி கட்டத்தில் புதன் இருக்கா, இல்லை மிதுன ராசியில் பிறப்பு காலத்தில் புதன் இருக்கா, இல்லாட்டி சிம்ம ராசியில் பிறப்பு காலத்தில் புதன் இருக்கா, தனுசு ராசியில் பிறப்பு காலத்தில் புதன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எளிமையான முறையில் நம்ம இந்த வீடியோ பதிவு மூலம் நம்ம பார்த்துக்கலாம். சரி, சில பேர் ஜோதிட அணுகிறது சொந்த தொழில் செய்யலாமா இல்லை கூட்டு தொழில் செய்யலாமா இது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ அது ராசி கட்டத்தில் நம்ம எளிமையான முறையில் நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எளிமையான முறையில் நம்ம ராசி கட்டத்தை வச்சு நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, லக்கணத்துக்கு 1, 5, 9 சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு, லக்கணத்துக்கு 1, 5, 9, 11 எடுத்துக்கலாம். 11 சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யலாம். திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். லக்கணத்துக்கு 1, 5, 9, 11 சந்திரன் இருக்க பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்க சொந்த தொழில் செய்யலாம். இது ராசியை வச்சு பார்த்துக்கலாம். இது கோச்சாரமாக தேவையில்லை. லக்கணத்துக்கு 1, 5, 9, 11 சந்திரன் இருக்க பிறந்தவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா சொந்த தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். யாரெல்லாம் சொந்த தொழில் செய்யக்கூடாது, லக்கணத்துக்கு 6, 8, 12 சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடாது. ஏன்னா அது மறைவு ஸ்தானமாக போயிடும். சொந்த தொழில் பண்ணலாம், அவங்க தான் கூட்டு தொழில் பண்ணணும். அப்போ லக்கணத்துக்கு 6, 8, 12 சந்திரனுக்கு பிறந்தவர்கள் கண்டிப்பாக கூட்டு தொழில் பண்ணணும். இப்படித்தான் நம்ம எளிமையான முறையில் நம்ம பார்த்துக்கலாம். சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடவுள் அனுகுரா யூடியூப் சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ திருப்பி ஒரு கேட்டுக்குங்க. நன்றி, வணக்கம்.